அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, திருவருகை கால வார நாள்கள், வியாழக்கிழமை. முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனங்கள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரை வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசைக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, திருவருகை காலம் 3ஆம் வாரம், வியாழக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியாரால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியாரால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார்.
அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நற்செய்தி பகுதியாக நமக்கு தரப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். ஆகவே இன்றைய நாளினுடைய கதாநாயகர்கள் யார் என்று பார்க்கின்ற சமயத்தில் யோசேப்பும் அன்னை மரியாளும். இந்த இரண்டு நபரிலே நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய நபராக இருப்பவர்தான் புனித யோசேப்பு அடிகளார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த திருமண ஒப்பந்தத்தை பற்றி நாம் யூத மரபிலே என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். யூத மரபிலே திருமணம் என்று சொன்னால் இரண்டு வகையான நிலைகள் உள்ளன. ஒன்று எருசின் என்று சொல்லப்படுகின்ற திருமண ஒப்பந்தம், நிசுயின் என்று சொல்லப்படுகின்ற திருமணம். எருசின் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமண ஒப்பந்தம் ஏறக்குறைய ஒரு திருமணத்தை போன்ற ஒன்றுதான். ஆகவே இந்த எருசினுக்கும் நிசியூனுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஏறக்குறைய அவர்கள் இருவருமே நிச்சயதார்த்தம் செய்கின்ற சமயத்திலே அவர்கள் திருமண உறவுக்கு அவர்கள் இருவரும் இணைந்தார்கள் என்பதுதான் பொருள். இந்த ஒரு சமயத்திலே தான் யோசேப்புக்கு தன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு இடியாக ஒரு செய்தி தரப்படுகின்றது. அன்னை மரியாள் கருவுற்றிருப்பது. யோசேப்பு அழகாக நற்செய்தியில் சொல்லப்படுகின்றது, அவர் நீதிமான், நேர்மையாளர், அவர் நல்ல ஒரு யூத மரபிலே யூத குடும்பத்தை சார்ந்தவராக இருந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்வு மரியா திருமணத்திற்கு முன்பாக அவர் கருவுற்றிருப்பது என்பது அவர் தெரிந்தவுடனே கண்டிப்பாக மோசேவால் தரப்பட்ட 10 கட்டளைகள் அவருக்கு நினைவுக்கு வந்திருக்கக்கூடும். விபச்சாரம் செய்யாதே. ஆகவே அவருடைய மனதிலே கேள்வி எழுந்திருக்கக்கூடும். மரியாவை பற்றி பல்வேறு சிந்தனைகள் வந்திருக்கக்கூடும். ஒரு எளிய மனிதனாக என்ன செய்வதென்று அறியாமல் திக்கற்றவராக அவர் கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் பாருங்கள், அவர் நேர்மையானவர் என்ற ஒரு காரணத்தினால் அன்னை மரியாவை அவர் மறைவாக விலக்கி விட திட்டமிட்டார். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லபடி எருசின் என்ற இந்த திருமண ஒப்பந்தமானது ஏறக்குறை திருமணத்தை போன்றது. சட்டம் அதில் இருக்கிறது. ஆகவே ஒருவர் திருமணத்தை அவர்கள் இந்த திருமண ஒப்பந்தத்தை முறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் சட்ட ரீதியாக அவர்கள் அணுக வேண்டும். ஆகவே நாம் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தத்தை போன்று அந்த திருமண ஒப்பந்தத்தை நாம் பார்க்கக்கூடாது. ஆகவே இது சட்டத்தோடு தொடர்புடையது. ஆகவே பாருங்கள், அந்த சட்டத்தோடு அவர் விருப்பமில்லாமல் மறைவாக விலக்கிவிட அவர் திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் தான் பாருங்கள், அவர் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்த ஒரு சமயத்தில் தான் பாருங்கள், நாம் லூக்காஸ் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். கப்ரியேல் என்னும் தூதர் அவருக்கு தூதுரைத்த நிகழ்ச்சியாக பார்க்கலாம். இன்றைய நாளிலே லூக்காஸ் நற்செய்தியில் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்லலாம். மத்தேயு நற்செய்தியிலே மரியாவை விட யோசேப்புக்கு தான் மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்லலாம். அனன்சியேஷன் டு ஜோசப். ஏனென்று சொன்னால், நாம் பார்க்கிறோம், பெயரறியாத ஒரு தூதர் கனவிலே தோன்றினார். லூக்காஸ் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், கப்ரியேல் தூதர் நேரடியாக அன்னை மரியாளுக்கு தோன்றி, நீர் ஒரு மகனை கருவு தரிப்பீர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் சொன்னவுடன் அவர் தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் தூய ஆவியாருமே நிலையிடுவார், அவர்களுக்கு கவலைப்படாது என்று சொல்லி கப்ரியேல் தூதர் திடப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த காட்சியிலே பாருங்கள், பெயர் அறியாத ஒன்றும் தெரியாத தூதர் ஒருவர் அவருக்கு கனவிலே தோன்றி
நீர் மரியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் பாருங்கள், இந்த மனிதன் நேர்மையாளராகிய நீதிமானாகிய யோசேப்பு அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். இதுதான் ஒரு நீதிமானுடைய செயலாக இருக்கின்றது. திக்கற்ற நிலைமையிலே என்ன செய்வதென்று அறியாத சமயத்திலே கனவிலே தூதரால் கடவுளுடைய திருவுளத்தை அவர் சொன்னவுடன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஒரு இளைஞனாக கண்டிப்பாக யோசேப்பு இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட பல ஆசைகளை கொண்டிருந்த அந்த மனிதனை தூதர் நீர் மனைவியாக மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவுடன் இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் நற்செய்தி பகுதி அழகாக முடிக்கிறது. ஆண்டவர் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவி ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களை, நாமும் பல நேரங்களில் நம் வாழ்வில் திக்கல் அடைகின்ற சமயத்தில், திக்கற்ற வேளையிலே கடவுள் நமக்கு தூதராக எவ்வாறு யோசேப்பிற்கு தூதர் வழியாக செய்தியை சொன்னது போல நமக்கும் கடவுள் பல்வேறு நிலைகளிலே தனது வழி நடத்துதலை தருவார் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தியுடைய கருத்தாய் இருக்கிறது. ஆகவே இந்த கருத்தை அறிந்தவர்களாக ஜெபிப்போமா? அன்பாண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். சூசேப்பர் வழியாக யோசேப்பு வழியாக ஒரு நற்செய்தியை தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். அவர் மரியாவை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்று திக்கற்ற சமயத்திலே அவருக்கு தூதரை கனவிலே தோன்றச் செய்து வழி நடத்துதலை தந்தீர் ஆண்டவரை. அதே போல நாங்களும் திக்கற்ற சமயத்தில் நாங்கள் சந்திக்கப்படும் போதெல்லாம் அன்பாண்டவரை உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வழிநடத்துதலை தந்து நாங்கள் நல்லவையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்லாசையை தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சேர்ந்து பாடுங்களே இம்மானுவேலனையே, மாமரி மைந்தன் இயேசு எனும் ராஜனை பாடுங்களே. என்னோடு சேர்ந்து பாடுங்களே இம்மானுவேலனையே, மாமரி மைந்தன் இயேசு எனும் ராஜனை பாடுங்களே. வானகத்தின் தூதர்களே, வையகத்து மாந்தர்களே, வானகத்தின் தூதர்களே, வையகத்து மாந்தர்களே, பாரெங்கும் கூடி ஆர்ப்பரிப்போமே, மேசியா என்று தோன்றினார் என்று. என்னோடு சேர்ந்து பாடுங்களே இம்மானுவேலனையே, மாமரி மைந்தன் இயேசு எனும் ராஜனை பாடுங்களே. அருவிகளே, அலைகடலே, பறவைகளே பாடுங்களே. அருவிகளே, அலைகடலே, பறவைகளே பாடுங்களே. விண்ணவரோடு ஆர்ப்பரிப்போமே, மேசியா என்று தோன்றினார் என்று. என்னோடு சேர்ந்து பாடுங்களே இம்மானுவேலனையே, மாமரி மைந்தன் இயேசு எனும்
ராஜனை பாடுங்களே, என்னோடு சேர்ந்து பாடுங்களே, இம்மானுவேல்